മരക്കൂട്ടത്തു നിന്ന് നേരെ കയറ്റി വിടുന്നതിന് പകരം ആളിറങ്ങി പോകുന്ന റോഡ് ചന്ദ്രാനന്ദ റോഡ് വഴി കയറ്റി വിട്ടു. ആ ആൾക്കാരാണ് ഈ ബേലിപ്പാലം വഴി പിന്നെ അവരെ കൊണ്ടുവന്നിട്ട് ആ ബാത്റൂമിന് എല്ലാ വഴി കൊണ്ടുവന്ന് ഇപ്പം നേരെ ഇവിടെ പണ്ടപ്പടിയുടെ താഴെ കൊണ്ടുവിട്ടു. അങ്ങോട്ട് പടി കയറാൻ അനുവദിക്കുന്നില്ല. ഒരുപാട് ആൾക്കാർ പടി കയറാതെ ഒഴിവുപോയിട്ടുണ്ട്. பம்பில் ஒரு எமர்ஜென்சி உதவி கூட இருக்க மாட்டேங்குது. சாமி பார்க்க கொஞ்சம் ஃப்ரீயாக அடிச்சு விடாம வந்தால் கரெக்டாக இருக்கும். சும்மா சாமி பார்க்க அடிச்சு தான் விட்டுன்னு இருக்கிறாங்க. பம்பையில் தான் ஒரே ரேஷு, பம்பையில் தான் ரேஷு. குழந்தைங்க வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? குழந்தைய போட்டு நெருக்கிறாங்க, குழந்தைங்களாம் அழுவுது, என்ன பண்ண முடியும்? சார் நான் திருவண்ணாமலேருந்து வரேன் சார். ரொம்ப கூட சார் பம்பையிலேருந்து அடிச்சு விட்றாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 90 பேர் போட்டுக்கிறேன்னாச்சுக்கா, நீ கட்டுப்படுத்தி விட்டுனா கூட வந்து தைரியம் கரெக்டாக டைமிங் எக்ஸ்ட்ரா போட்டுருந்தா கரெக்டாக இருக்கும் கூட்டத்தை பார்க்கறதுக்கு. நீ டைமிங்கே போடாத, நீ என்ன பண்ணுற அப்படியே கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருந்தால் எப்படி கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். சாமி சரணமையப்பா. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே டைமில் நல்ல ரஷ் எல்லாம் இருந்து மெயின்டெனன்ஸு சுத்தமாக கிடையாது. ஒரு பாத்ரூம் சுத்தமாக இல்லை, குழந்தைங்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. வராங்க போகிறாங்க, வழி கூட எந்த வழியில் போகணுன்றதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாற்றி விட்றாங்க. ஒன்று 18 படி பாதி பேர் போல் சாமியும் பாதி பேர் தரிசனம் பண்ணல. போன வருஷம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு மெயின்டெனன்ஸ் கூட கிளியராக இல்லை. நெக்ஸ்ட் இயர் அது கொஞ்சம் பெட்டராக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ సార్. తెలుగు ఏరంటే మామూలుగా ఎట్టంటే అట్లా వదలడం కాదు, మామూలుగా 4 పక్కల వదలాలా. ఎట్లా వదలాలంటే కొంచెం ఈ పక్క వదిలేం, ఇంకొక గేట్ వదిలి 4 పక్కలు వదిలి బాగా అనుభవంగా వదిలితే బాగుంటుంది. ఇదేంటంటే గందరగోళంగా వదలడము చాలా బాగలేదు. అందరికి కూడా அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். ஏன் அந்த இடத்துல இல்லை? போலீஸ் அந்த இடத்துல போட வேணும் தானே. மற்ற இடத்துல போடுறீங்களா? அது ஓப்பன் பண்ணும்போது மட்டும் போலீஸ் வந்து கேட்குறாங்களா ஏன் ஓடி வரீங்கன்னு. மூச்சு கூட ஒழுங்கா வர மாட்டேங்குது. மூச்சு கூட சரியா விட முடியல எங்களால. பாத்ரூம் எங்கேயுமே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல தான் வச்சுறாங்களே. சாமி பார்க்க போன வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப மோசமா இருக்குது. முதல்ல குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. முதல்ல குழந்தைங்க தான் முதல்ல முக்கியமே. குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும்.